புதுச்சேரியில் அரசியல் செய்யும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுவை தொகுதியில் போட்டியிட தயாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் திமுக மாணவர் அணி சார்பில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பேசினார். துணைநிலை ஆளுநர் திமுக கேட்கும் கேள்விகளுக்கு சிரித்துக் கொண்டே வேறு ஒரு பதிலை அளிப்பதாகவும் அதே நிலையில் முதல்வரும் பதில் அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முதல்வர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரா அல்லது நடிக்கிறாரா என்பது தெரியவில்லை. எது எப்படியோ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி உறுதி என்றார். புதுவையில் மூடிவிட்டு செல்லும் தொழிற்சாலைகள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், பாரதி சுதேசி ஸ்பின்னிங் மில்களை போன்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் ஆளுநர் செல்ல மாட்டார் என்றும், ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ரங்கசாமியால் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த முடியவில்லை என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஒன்றிய அரசு மூலம் நிதி பெற்று மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த துணைநிலை ஆளுநர் முன் வரவில்லை என்றார். மேலும் புதுச்சேரி மற்றும் தமிழக அரசியலில் மூக்கை நுழைப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் 4 முறை தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தவர், மக்கள் செல்வாக்கை இழந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்கி புதுவையின் அதிகாரம் தனக்கே என்று கொக்கரிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுநராக வந்த பிறகு மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் ஆளுநர் தமிழிசை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதுச்சேரியில் தேர்தலில் போட்டியிட்டு மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் அப்பொழுது தெரியும் செல்வாக்கு என்று கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முதல்வரும் நமக்கு சாதகமாகத்தான் உள்ளார் என்று நினைத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் போட்டியிட ஆசைப்பட்டால் உங்களை எதிர்த்து தலைமையின் அனுமதியோடு திமுக வேட்பாளரை களமிறக்கி வெற்றி காண்போம் என்றும் தெரிவித்தார்.